ட்ரூக்லேருந்து பட்ஸ் S2 அப்படிங்கிற ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. முதல்ல பாக்ஸில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரூக்கோட அந்த பட்ஸ் S2 பொறுத்தவரை ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்க்கும்போது சில வகையான கீ ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா ஸ்லைடிங் டிசைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து நமக்கு குவாட் மைக்ரோஃபோன் இருக்குது. இது போக 55 மில்லிசெகண்ட்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி கேம் மோட். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 10 மணி நேரம் வரையும் சிங்கிள் சார்ஜில் வந்து உங்களுக்கு வந்து இயர்பட்ஸ் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து இயர்பட்ஸோட பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பவர் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக 55 மில்லிசெகண்ட்கான லோ லேட்டன்சி கேம் மோட், மறுபடியும் ஸ்லைடிங் சிங்க் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து 10 ஹவர்ஸ்க்கான கண்டினியூஸ் பிளேபேக், அது போக வந்து நமக்கு வந்து டீப்பான பேஸ் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பாக்ஸோட பாட்டம் சீட் போகும்போது பாக்ஸில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண முன்னாடி பார்க்கறதுக்காக ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ள முதல்ல பார்க்கும்போது நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் முதல்ல தராங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்பட்ஸாக வருது. அதாவது நமக்கு வந்து ரப்பர் ஸ்டிப் இருக்கிற காரணத்தினால வெளியே இருக்கிற சவுண்ட் வந்து அந்தளவுக்கு வெளியே கேட்காது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ட்ரூக்கோட பேண்டிங்கும் இருக்குது. அப்படியே நமக்கு கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெருசாக வந்து ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்னில் ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னை பொறுத்தவரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டிசைன், அதாவது ஸ்லைட் பண்ணுற டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைட் பண்ணி எவ்வளோ நாளும் வந்து ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டைலாக வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ் வந்து எடுக்கும்போது இப்படி ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிட்டீங்கனாலே போதும், இயர்பட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரியாக டிசைன் வச்சிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் எவ்வளோ வந்து சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்கு. இது போக போக்கோ பின் கனெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து சார்ஜிங்காக கொடுக்குறாங்க. மேலும் பாக்ஸ் என்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. அடுத்தபடியாக நமக்கு வந்து ஒரு 2 பேர் ஆஃப் அடிஷனல் இயர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இயர் டிப்ஸ் வந்து செட் ஆகலைன்னா மாற்றிக்கிடலாம். இது போக இயர்பட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக ட்ரூக்கோட இயர்பட்ஸோட ஒரு ஆப் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து ஈக்குவலைசர் மாதிரி பல விதமான விஷயங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் தராங்க. கடைசியாக நமக்கு வந்து வாரண்டி கார்டும் இருக்குது. இப்போ நமக்கு டைரெக்டாக வந்து இந்த இயர்பட்ஸில் என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல கேஸோட டிசைன் எப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக வந்து நமக்கு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸில் வந்து கேஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தருது. மற்றபடியாக வந்து நமக்கு ரொம்ப திக்னஸ் இல்லை, வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடியாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பாக்கெட்டில் வச்சு கேரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்லைடு அண்ட் ஓப்பன் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அதை ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ட்டாக வந்து உங்கள் ஃபோன் கூட வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து பேர் ஆயிரும். ஸோ இது மாதிரியாக ஒரு டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டேரெக்டாக வந்து கேஸ் கூட வந்து ஈஸியாக வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து வைக்க முடியும். அதாவது நமக்கு மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸும் இருக்குது, டிப்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கிற காரணத்தில் ஈஸியாக வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து இந்த கேஸ் ஒட்டு கீழே விழாது. கேஸோட சென்டரில் நீங்கள் பார்க்குற மாதிரி 4 விதமான எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக, அதாவது 25, 50, 75 மற்றும் 100% அப்படிங்கிற மாதிரி 4 விதமான எல்இடி லைட்ஸ் இருக்குது. அதை வச்சு டேரெக்டாக வந்து எவ்வளோ கேஸில் பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுபோல் லெஃப்ட் மற்றும் ரைட் இண்டிகேட்டர் வந்து டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து கேஸோட பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸில் கேஸ் மட்டும் நமக்கு 300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை இயர்பட்ஸில் வந்து நமக்கு 40 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டாக் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வரையும் நமக்கு டாக் டைமில் ஒர்க் ஆகும். அதை மியூசிக் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் அடிஷனலாக வந்து ஒரு 8 மணி நேரம்லேருந்து 9 மணி நேரம் வரையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக பாட்டு கேட்க முடியும். குறிப்பாக ஸ்டாண்ட் பை டைம் பார்க்கும்போது 72 மணி நேரம் வரையும் உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பை கிடைக்கும். ஃபுல் சார்ஜ் ஆகிறது அப்படின்னு பார்க்கும்போது கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிக்கிடுது. அதே இயர்பட்ஸ்னாலும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து சார்ஜிங்காக டைம் எடுத்துக்கிடுது. ஒருவேளை ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் வந்து 3 டைம் டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோடுக்கு போயிருது. அதாவது 55 மில்லிசெகண்ட்கான லோ லேட்டன்சி கேமிங் மோட் இருக்குது. அது மூலமாக நமக்கு பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகுது. அதாவது கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் தான் கிடைக்குது. இப்போ சொல்லணும் கேட்டிங்கன்னா கேம் விளையாடும்போதுலாம் 5 மணி நேரம் தான் எனக்கு பேட்டரி லைஃப் கிடச்சிச்சு. இருந்தாலும் வந்து லோ லேட்டன்சி மோட டிசேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பேட்டரி லைஃப் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஓவராக பேட்டரி லைஃபும் இதில் வந்து டீசெண்டாக இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக கேட்டிங்கன்னா இயர்பட்ஸோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 53 கிராம் தான் வருது. அதே வந்து நமக்கு பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 3 செகண்ட் தொடர்ந்து ஹோல்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரீன் கலர் லைட் எரிஞ்சு க்ரீன் ஒயிட் லைட் எரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக இயர்பட்ஸ் வந்து ஆன் ஆகும். இது போக வந்து பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் ஏற்கனவே சொன்ன இன்ஸ்டன்ட் பேர் சப்போர்ட் இருக்குது. அது போக வந்து நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸில் பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணிங்கனாலே போதும். அதாவது டச் கண்ட்ரோல்ஸ் தான். கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் சிங்கிள் டேப்பில் வந்து அட்டன் பண்ண முடியும். இது வந்து கால்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 2 செகண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதாக இயர்பட்ஸை. இது போக வந்து நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து மொபைல் ஃபோனில் தான் பார்க்க முடியும். ஸோ டேரெக்டாக டிவைஸில் வந்து பார்க்க முடியாது. இது போக நமக்கு குவாட் மைக்ரோஃபோன் சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து ஆப்போசிட்டில் உள்ள நபர்களுக்கு நமக்கு வந்து கால் பண்ணால் கூட தெளிவாக கேட்க முடியும். பாட்டு கேட்கும்போது ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லெஃப்ட் அல்லது ரைட் இயர்பட்ஸ் வந்து 2 செகண்ட் ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் சிரி வந்து எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து நமக்கு வந்து 2 டைம் வந்து லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ் வந்து டேப் பண்ணலாம். இந்த இயர்பட்ஸில் ஒரு 10 mmக்கான டிரைவர் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே இயர்பட்ஸ் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல கேட்டிங்கன்னா அதே 45 டிகிரிக்கான அதே ஆங்கிள் உள்ள இயர்பட்ஸ் தான். ஸோ இயர்பட்ஸில் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரூக் இயர்பட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதே இயர்பட்ஸ் தான் உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட கிடைக்குது. ஸோ மற்றபடி குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பேஸ் வந்து எதிர்பார்த்தோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து 20 விதமான ஈக்குவலைசர் வந்து ஆப் மூலமாக மாற்றிக்கிற ஃபீச்சரும் இதில் கொடுக்குறாங்க. இது இப்போ IPX4 ரேட்டிங்கும் இருக்குது. அதனால் ஆக்சுவலாக
தண்ணி பட்டாம பிரச்சனை இருக்காது. ஓவரால் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இயர்பட்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கிட்ட பேட்டரி லைஃப் கிடைக்குது. அதே கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது 48 மணி நேரம் வரை உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு டீசென்டான பேட்டரி லைஃப் இதில் கிடைக்கும். கலர்ஸை பொறுத்தவரையும் இது பிளாக், ப்ளூ, ஒயிட் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 1499 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் வெப்சைட்டில் வந்து விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆனால் கொஞ்ச நாள் இன்டர்நெட் பிரைஸ் முடிச்சது பிறகு கண்டிப்பாக இந்த பிரைஸ் வந்து கூடும் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த இயர்பட்ஸ் வச்சு பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ 1500 அப்படிங்கிற பிரைசிங்கில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மஸ்ட் பை ப்ராடக்ட்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. மற்ற இயர்பட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்லைடிங் டெக்னாலஜியில் வந்து கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்கான மாடலாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.